ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து இன்னைக்கு வந்து எம்எல்ஏ உட்காந்துருக்கேன். புறம்போக்கு நாய். யார மூத்திரத்தை குடிக்க சொல்ற? உன்னதான் குடிக்க சொல்றேன். என்னத்தானா? அண்ணே உதயநிதிக்கு இந்த பதிவே உன் கட்சிக்காரனே இந்த திமுக காரனே சொல்றேன். ஏண்டா நாயே, ஒரே ஒரு சொல்லுங்க. ஏண்டா நாயே, ஒரு தடவை சொல்லுங்க. ஏண்டா நாயே, ஒத்த காசு செலவு பண்ணாம 100க்கு மேல ஓட்ட வாங்கி உட்கார்ந்துருக்கானே அவனை போய் மிரட்ட. பிரதேச நாயே, உன் கட்சியில உள்ள எவனா பணம் கொடுக்காம வந்தான்? அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்னு சொன்னா சொல்லட்டுமா? அறிவில்லையா உனக்கு? உங்க மத்தியில வளாவ முடியாதா? இனிமேல் நான் இங்க வர மாட்டேன்டா. எவனா இருந்தாலும் ஏன் அங்க வச்சுக்கிறேன் உங்கள. என்ன சண்டை போடாம போறீங்க? பீத்தே தப்பா கத்து வச்சிருக்காண்டா. இவங்கிட்ட போய் சண்டை போட்டா நான் கத்து வச்சிருக்க தொழிலுக்கே கேவலண்டா. ஒத்த காசே செலவு பண்ண வந்து உக்காந்துருக்காண்டா அவனை போய் கேக்குற நீ. உடனே வெளிநடப்பு செய்யற. உனக்குலாம் கொஞ்சமாவது மண்டையில மூளைக எவனு சொல்லி கொடுத்து செய்யறியா? கொஞ்சமாவது அவங்களுக்கு மூளை இருக்கா? அந்த முக ஸ்டாலின் மூளை இருக்குதா? ஒரு புள்ளிக்கே மூளை இருக்குதா? எங்க ஏத்தமா அந்த மூளையை வச்சுட்டாங்கன்னே எங்களுக்கு புரியல. மண்டையில மூளை இருந்தா பேசு. எல்லாம் காரை துப்புறாங்க திமுக காரங்க. யூ டிராப்ட் திஸ்டா மாட்டிக்க. என்ன மாப்ளது கேப்பா? ஓடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். நல்லாக்கா. பணத்தை கொடுத்து திமுக காரன் போய் காலில் விழுந்து பணத்தை கொடுத்து ஓட்டு கேட்டா அப்படியே மக்கள் ஓட்டு போடல. அம்மா அம்மா சாப்பிட்டு 10 நாள் ஆச்சம்மா. 10 ரூபாய் தர்மம் கூடமா. என்ன இது காம்பவுண்ட் குள்ள வந்து பிச்சை எடுக்கிறீங்க? ஐயா அவனை போய் வந்து உட்காந்துருக்கான். அவரை போய் நோண்டி பாத்துட்டேன். அதிமுக திமுக அதிமுக திமுக மாத்தி மாத்தி மக்களை சுரண்டிட்டே இல்லடா. அதெல்லாம் நான் உன்ட்ட வேலை பார்க்கும் போது இப்ப நீ பதவி இழந்துட்ட. முதலாளிங்கிற பதவி இழந்துட்ட. பி கேர்ஃபுல். இனிமேல் தானே தமிழ்நாடு வாழ போகுது, உருப்பட போகுது. இனிமே உங்க கையில இருந்து புடுங்கிட்டோம்ல, இனிமே தானே வாழ போகும். கட்சிக்காரனா நானே சொல்றேன்டா, மனசார சொல்றேன்டா. இனிமே என்னைக்கும் இல்ல என்னைக்கும் உருப்பட மாட்டேடா. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட. நல்லா கேட்டுக்கிட்டா நாசமா போயிடும். திமுக சரி அதிமுக சரி. நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஓட்டுக்கு காசு கொடுத்து மக்கள் ஏமாத்தினாலாம். கை கொடுத்து காசு வாங்க நான் சொன்னேன், வீடியோ போட்டேன். காசை வாங்குங்க, ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னேன். அட பாவி சண்டாளா, நீ யாரா என்ன கொலை பண்ண பார்த்த? போட்டாங்களா மக்கள் செஞ்சாங்களா? அதே மாதிரி நம்ம வருஷம் வருஷம் அதாண்டா செய்வாங்க. அது எம்பி எலெக்ஷன் வருது பாரு, சந்திப்போம் அதுல. ஓகேயா? செருப்பால் அடிச்சா நீங்க திரும்ப மாட்டீங்களா? சொல்லிக்கோ. இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. பந்தமா அடிச்சமா போனமான்னு இருக்கணும். நடுவுல என்னடா வீண் பேச்சு? காசை கொடுத்து ஓட்ட வாங்கி உக்காந்துட்டு உனக்கே இவ்வளவு தெனாவட்டு இருந்தா 10 ரூபா செலவு பண்ணா வந்து உக்காந்துங்க. அவனுக்கு எவ்வளவு இருக்கும்? என்ன இப்படி மூஞ்செல்லாம் வேர்த்து போயிருக்குது? நீ பண்ற அளவுக்கு வேர்க்காம என்னடா பண்றோம்? திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்திருந்ததால் தான் விடுதலை சிறுத்தைகளுடைய 6 எம்எல்ஏக்கள் தோற்று விட்டார்கள். செய்யுங்களா செய்யுங்க. இது வந்து சும்மா ஏதோ போற போக்குல சொல்லல. மக்களுக்கு வெறுப்பு யாரு மேல இருந்துச்சு? திமுக மேல. அந்த வெறுப்பால எங்க மேலயும் வீசிட்டாங்க. ஜெயிலு வாட நினைச்சு அடிக்கிறீங்க? அட நான் ஹாஸ்டல் வாடண்டா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. வாடன்னா அடிப்பா. இதான் யதார்த்தமான உண்மை. வெறுப்பு இல்லாம நம்ம பேசணும்னா ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். அவங்களே பாவம் நெஞ்செரிச்சல், வயிற்றுச்சல், பட்டக்ஸ் எரிச்சல்னு கண்ட இடத்துல கண்ட எரிச்சலோட சுத்திக்கிட்டு இருக்காங்க. எதையாச்சும் பண்ணி எதையாச்சும் பேசி அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிட்டுமே. என்ன இப்போ பேசுறான் பாரு பைத்தியக்காரன் அப்படின்னு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. அப்ப நீ நினைக்கிறேன் உன்னோட டிரைவர் பையனுக்கு நான் எம்எல்ஏ ஆக்குறேங்கிற. இன்னொரு ஆக்குறேன். அவன் யாரு? முந்தானத்து வரைக்கும் அவனுக்கே தெரியாது நான் சீட்டு வருதுன்னு. உடனே அவன் துண்டு போட்டு எம்எல்ஏ ஆயிடுவான். மதிப்புக்குரிய பிரகாஷ் ராஜ் சார், ஹாய் சலாம். ஹாய் சலாம். உங்க மீது பெரிய மதிப்பு இருக்கு. இருந்தாலும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், டிரைவர் பையெல்லாம் எம்எல்ஏ ஆக்குவியா அப்படிங்கள? முதலமைச்சர் பையன் துணை முதலமைச்சர் ஆகும் போது டிரைவர் பையன் எம்எல்ஏ ஆக கூடாதா? எங்க தலைவர் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு. வெறும் எம்எல்ஏ எல்லாம் கிடையாது, சட்டமன்றத்தின் கொறடாவே என் தம்பி சபரிதான். முதலமைச்சர் விஜயன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம் வச்சிருக்கீங்களா? ரைட். என்னென்ன 2500 ரூபாய் தரேன்னு சொல்றீங்க. ஒண்ணு தரேன்னு சொல்லுங்க, இல்ல 1000 ரூபாய் தரேன்னு சொல்லுங்க. எதுவுமே தராம நீங்க பாட்டுக்கிட்டு வேற ஏதோ சொல்லிட்டு போயிட்டீங்களே.
ஏன்னா தேர்தல் வாக்குறுதி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நேரத்துல தெரியாதா தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு? அப்புறம் எதுக்கு நான் 2500 ரூபா கொடுப்பேன் வாக்குறுதி கொடுத்தீங்க? அண்ணா 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 ஒன்னே ஒண்ணு, நான் இந்த இளைஞர்களுக்கு கொடுக்க 4000 ரூபாய் சொன்னீங்களே, இந்த வேலை வாய்ப்பு இல்லாத பட்டதாரி இருக்கலாம், அது மட்டும் கொஞ்சம் கொடுத்துருங்க. அதை நம்பி தானே நாங்களும் இருக்கோம். என்னதான் இப்ப பிரச்சனை ஆயிட்டீங்க உங்களுக்கு? இவங்களுக்கா இன்னைக்கே கல்யாணம் பண்ணி நாளைக்கே புள்ள பெக்கணுமா? என்னது? இன்னைக்கு கல்யாணம் பண்ணி நாளைக்கு புள்ள பெக்கணுமா? டிவிக்கு ஒரு தொகுதி கொடுத்திருக்கீங்க, அது எந்த தொகுதி சார்? சென்னையில இருக்கிறது தான். பெரம்பூரா? பெரம்பூர்ல நாங்க கொடுக்கறது வேளச்சேரி. டஃப் ஃபைட். அங்க வந்து காங்கிரஸ் வந்து 3வது இடத்துக்கு போறாங்க. டிவிகேக்கும் ஏடிஎம்கேக்கும் டஃப் ஃபைட். அதுல வந்து ஒரு 2.5% 3% டிவிகே ஜெயிக்கிறாங்க வேளச்சேரியில. ஓ சார், இப்ப திருச்சி கிழக்கு, பெரம்பூர் இந்த 2 தொகுதிகள்ல விஜய் போட்டிடுறாருல்ல, அங்க அவருக்கு வெற்றி வாய்ப்புகள் இல்லையா? அங்க விஜய் வந்து ஜெயிக்கிறது ரொம்ப சிரமம். செகண்ட் பிளேஸ் ஆர் தேர்ட் பிளேஸ். ஒரு சீட் கூட வராது சார். ஒரு சீட் கூட. மார்க் மை வேர்ட். விஜய் கூடவா சார்? மார்க் மை வேர்டுன்னு. ஓகே, நீங்க திரும்ப நம்ம இந்த வீடியோ திருப்பி நம்ம போடுங்க. இப்பதானே ஆட்டம் தொடங்குது. உங்க அவதூறுகள்லாம், உங்க அநியாயங்கள்லாம் அறிவு அடியாட்கள் கொஞ்சம் பேர் வச்சிருக்கிறாங்க. பல பேர் போர்வையில மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் 10 நாளாக பதுங்கு குழியில ஒளிஞ்சுக்கிட்டாங்க. 200 தொகுதி வரும், 210 வரும். நம்ம ஜர்னலிஸ்ட் மணி கூட நான் சொல்றதும் சொல்றேன், 234 சொல்லிக்க ஒவ்வாயும் ஊருட்டு சொன்ன நம்ப மாட்டீங்க. நான் சோத்துன்னு 3 நாள் ஆகுது. அந்த மாதிரி ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் தோத்ததுக்காக வந்து மக்கள் எல்லாரும் எதுக்காக கண்கலங்க? இவங்கெல்லாம் வந்து கால அடி ஓத வாங்கி அரிசியில் வந்துங்க. நேற்று வந்து அவ வந்து இந்த மாதிரி பண்ண மக்களை எப்படி இருக்கும் மக்களுக்கு? அதுதான் கேள்வி. சிலிண்டர் எங்க இருக்கு? 1 பவுன் தங்கம் வரணும். அவன் கல்யாணத்தை பிளான் பண்ணி வச்சிருக்கான் டபக்கு டபக்குன்ட்டு. ஏகப்பட்ட பேர் கல்யாணத்தை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஐயோ 1 பவுன் தங்கம் வருதுன்ட்டு. என்ன இது? அப்போ சும்மா வெள்ளை பேப்பர் கொடுக்க போறாங்க. வெள்ளை பேப்பர், அந்த வெள்ளை பேப்பர் என்ன வச்சு என்ன பண்றது? நாங்க வெள்ளை பேப்பரை ஒழுங்கா நிறுத்திங்கயா. சொன்னது செய்வேன், சொல்லாதது கூட செய்வேன். டைலாக் வேற அதுல. சொன்னது செய்வோம். என்னப்பா ராஜ்மோகன் அப்படியே அந்த இன்டர்வியூ கொடுத்து போயிட்டு இருக்கீங்க. அப்படியே சொன்னதுமா செய்வோம். டக்குன்னு இப்போ வெள்ளை பேப்பர் இருக்கிறீங்க, கெல்ல பேப்பர் இருக்கிறீங்க, கஜானா சுத்தங்கிறீங்க. நல்லா இருக்குப்பா. திமுக பீரியட்ல ஆஃப் மோட்ல இருந்த போராளிகள் இருக்காங்களா, அந்த போராளிகள் எல்லாமே இப்ப ஆன் மோட்ல வந்துட்டாங்க. அதுல நம்ம பியூஸும் சரி. கொஞ்சம் பியூஸ் போயிடுச்சு நினைக்கிறேன். மூச்சு விட்டு பேசுங்க பியூஸ். ஏன்னா இவ்வளவு வேகமா பேசி ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்க வாங்கின ஓட்டு எங்களுக்கு தெரியும். அதனாலதான் மக்கள் தீர்ப்பை மதிச்சு எதிர்கட்சி தலைவரா உட்கார்ந்து இருக்கோம். டே உருட்டு நீதி, நீ உட்கார்ல, நீ பண்ண கேடு கட்டாச்சுனால உன்னாங்க உட்கார வச்சுக்கிறாங்க. மெஜாரிட்டி வாங்கலனாலும் பதவி வரிக்காக ஆளுநர் மாளிகைக்கு டெய்லி அட்டன்ஸ் போட்டுன்னு இல்லை. டேய் நேர்மையா ஆட்சி பிடிக்குன்னு நினைக்கிறவங்க ஆளுநர் மாளிகைக்கு தான் போவாங்க. உங்களை மாதிரி திருட்டு பசங்க தான் எடப்பாடி காலன்னா கூட்டணிக்கு பிளான் போடுவீங்க. உதயநிதி, நீ என்னதான் டிஎம்கே கெட் ஆயிட்டாலும் சொந்த அப்பாவெல்லாம் இப்படி பேசக்கூடாதியா. அவர் சொந்த தொகுதியிலே தோத்துட்டு வீட்டுல சோப்பால உட்காந்து இருக்கறனால சோப்பா மாடல் கிண்டல் பண்றியா நீ? என்னடா ஒன்ன ஜோசிக்காரங்களாம் கவர்மெண்ட் ஜாப் கொடுத்து வச்சிருக்கான். டேய் இப்ப அதுதானே உனக்கு பிரச்சனை, அது ரிட்டர்ன் வாங்கிட்டு. என்னங்க இவன் இவ்வளவு ரோசக்காரனா இருக்கான்? இவன் இப்படி இருந்தா நம்ம எப்படி பொழப்பு நடத்துறது? நீங்க ஆட்சியை தொடர நாங்க தடையா இருக்க விரும்பல. அந்த வகையில பேரவையிலிருந்து நாங்க வெளிநடப்பு செய்யறோம். நன்றி, வணக்கம். ஓடினே இருப்பேன் அடுத்த 5 வருஷத்துக்கு ஓடினே இருப்பேன்.